மிகப்பெரிய சந்தேகம். இந்த வீடியோ தயவுசெய்து பாருங்க. கோயம்புத்தூர்ல அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணாங்கல்ல, ஸோ அது சம்மந்தமான வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் எங்களுக்கான நிவாரண நிதி வந்துட்டு கலெக்டர் மினிஸ்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ என்ன அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம் தான் நாங்களும். ஸோ அதனால அதுக்கான நிவாரண நிதி எவ்வளோ அப்படிங்கறத ப்ராப்பரா எங்களுக்கு சொல்லணும். ஸோ இன்டெரக்டா காசு கேட்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. குழந்தையோட அம்மா என்ன பேசுது பாருங்க. ஆமாங்க சார். இப்ப வந்து உண்மையா வந்து நீங்க வந்து கூட இருக்கா இல்லையா அந்த இருங்க சார். அதான் இருங்க சார். இப்ப வந்து தேவையில்லாம இவங்க வந்து சொல்றாங்க, உண்மையாலுமே அந்த மாதிரி இருந்தால் என்ன தண்டனை வேணா எனக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ இந்த மாதிரி அவதூறு கொஞ்சம் கூட குழந்தை செத்து போனதுக்கான ஒரு வருத்தமோ ஒரு கவலையோ இருக்கிற மாதிரி தெரிலங்க. கார்த்தின்னு சொல்லப்படுற அந்த 2 பேர் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்களே, அதில் ஒருத்தன் பேர் கார்த்தி. அந்த கார்த்திக்கும் இந்த அம்மாவுக்குமே பழக்கம் இருக்கிறதா சுற்று வட்டாரங்கள் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் விட ஹைலைட் என்ன தெரியுமா? இப்போ ஒருத்தி பேசுவா பாருங்க. கிடையாது, ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் தண்டனை. அவனை எடுத்துட்டு போய் 3 மாசம் 6 மாசம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எங்க குழந்தைங்களுக்கு ஒண்ணு நடந்துச்சுன்னா விடவே மாட்டான். அதுக்குதான் உங்களை திறமையான ஆளுன்னு சொல்லிட்டு ஆக்சன் ஹீரோன்னு நினைச்சிட்டு உங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க. நீங்க படத்துல காமிக்கிற மாதிரி எல்லாம் இங்க காமிக்கணும். அதுக்குதான் இந்த பச்சை சாரி அந்த இந்த பொண்ணு வந்து சித்தின்னு சொல்றாங்கல்ல, அந்த குழந்தையோட சித்தி இவ கிடையாது. அந்த குழந்தையோட சித்தி இவ கிடையாதுங்க. இவ பேரு பிரவீனா. இவ பூர்வீகம் கேரளா. நிதி வந்துட்டு இந்த பச்சை சாரியும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், குழந்தையோட அம்மா நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவளுக்கும் இந்த குழந்தைக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த குழந்தையோட குடும்பத்துக்கும் இவளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இந்த குழந்தையோட இவ சரியான அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த குழந்தையோட அம்மாவுடைய அதாவது அந்த அந்த புருஷனே சொல்லியிருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருந்தேங்க. நீங்க யாரோட அப்பா? தர்ஷினியோட தர்சன் போய் தேடி பார்த்துருக்குறாங்க சார். தேடி பார்த்துட்டு நான் வந்த ஒன்று சொன்னாங்க சார். சொன்னான் தம்பி அக்கா. நான் வேலைக்கு போயிட்டு வந்து 5:30 மணிக்கு வந்தேங்க சார். 7 மணிக்கு வந்தேங்க, நைட்டு 7 மணிக்கு. பாப்பா காணாது போனது வந்து 5:30 மணிக்குங்க சார். தம்பியும் போய் தேடி பார்த்துருக்குறாங்க. தர்சன் போய் தேடி பார்த்துருக்குறாங்க சார். தேடி பார்த்துட்டு நான் வந்த ஒன்று சொன்னாங்க சார். சொன்னா தம்பி அக்கா காணாங்கப்பா எங்க போனா தேடி. நீங்க வரும்போது மனைவி எங்க இருந்தாங்க? வீட்டுல தான் இருந்தாங்க. என்ன நிலைமையில இருந்தாங்க? ஃபுல் போதைங்க. போதை சரக்கு அடிச்சுதான் இருந்தாங்க. உங்களுக்கு முடிஞ்சு ஃபுல் போதையாங்க. கேட்டிங்களா? ஸோ சம்பந்தமே இல்லாத இந்த ஆட்கள், இந்த பொம்பளை, ஸோ அம்மா போதை, அப்பனை பார்த்தாலே தெரியுது ஒரு அப்பாவி. ஸோ கொலை பண்ணவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பாக. இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சம்மந்தமே இல்லாத அந்த ஆட்களை ட்ராமா பண்ணுறதுக்கு செட்டப் பண்ணது யார்? பழிய தூக்கி விஜய் மேலே போடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஸோ பின்னாடி திமுக இருக்குமோ அப்படின்னு சொல்லி